கெட்டது நல்லது சமம் கிடையாது. ஒரு முஸ்லீம் எப்படி முடிவு எடுக்கணும்? கெட்டது கெட்டது தான், நல்லது நல்லது தான். ஊரே வரதட்சணை வாங்குதான் அவன் கெட்டவன், வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறது நல்லவன். ரெண்டும் ஒன்றாகாது, சேர மாட்டோம். எப்போ சேருவோம்? நீனும் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வா, சேர்ந்துக்கிடுவோம். நீ என்ன கூப்பிட்ற? எங்களை வரதட்சணை வாங்க சொல்லி கூப்பிட்ற, அது நடக்காது. குடிக்கிறியா? குடிக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், சண்டை வந்தால் வரட்டும், நீ திருந்தி வா, ஒன்று ஒற்றுமையாக இருப்போம். நாங்கள் தீமையை தடுக்கத்தான் செய்வோம், அது உனக்கு பிடிக்காட்டாலும் தடுப்போம். தர்காவுக்கு போகாதேன்னு சொல்லுவோம், நீ எங்களையும் தர்கா கூப்பிட என்ன அர்த்தம்? நீ விட்டுட்டு வா, எல்லாம் வணங்குறதுக்கு வா, ஒற்றுமை ஆயிடுவோம். அப்போ கொள்கையில் தான் ஒற்றுமை ஏற்பட முடியுமே தவிர கொள்கைக்கு வெளியே ஒற்றுமை என்பது என்ன இல்லை, கிடையவே கிடையாது, சாத்தியமே படாது. அவர்கள் நிரூபித்து காட்டுவதாக இருந்தால் ஒரு தேர்தல் நிரூபித்து காட்ட சொல்லுங்கள், ஒரு போராட்டத்தை நிரூபிக்க சொல்லுங்கள். அனைவரும் கூடி ஒரு போராட்டம், அதில் சென்ற யாரு இவர் தலைவரா அவர் தலைவரா, இவருக்கு எவ்வளோ நேரம் அவருக்கு எவ்வளோ நேரம், அதில் அடிச்சுக்கிடுவானுவோம். 10 இயக்கம் சேர்ந்து டிசம்பர் 6 நடத்தினா யாரை முதல்ல போடுறது யாரை ரெண்டாவது போடுறதுல அடிச்சுக்கிடுவானுவோம், அதோட கலைஞ்சு போயிடும். அதுக்கடுத்து என்ன செய்வான்? அவ்வளோ பேரும் இவர் கருணாநிதிக்கு ஈமான் கொண்டிருப்பார், அவர் ஜெயலலிதாக்கு ஈமான் கொண்டிருப்பார், அவர் சோனியா காந்திக்கு ஈமான் கொண்டிருப்பார். அவ்வளோ போராட்டத்தில் வந்துட்டு அங்கே பாராட்டிக்கிடுவாங்க, அம்மாவுடைய ஆட்சியில் ஐயாவுடைய ஆட்சியிலான்னு இருப்பானுவோம். நீ இல்லை என்ன ஒற்றுமையாக போகிற? நடக்குமா இது? உனக்கு அம்மா தெய்வம், உனக்கு ஐயா தெய்வம், உனக்கு நாங்கள் எவனு வேணாங்கிறோமே. நாங்கள் யாரும் எங்களுக்கு தெய்வம் கிடையாது. நல்லது செஞ்சால் யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், கெட்டது செஞ்சால் யார் செஞ்சாலும் கண்டிப்போம். இப்படி எவனா இருக்கிறியா சொல்லு பார்ப்போம். ஒருத்தன் அப்படி ஒரு பக்கம் சாஞ்சா சாஞ்சிடறான், அப்படியே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி. கருணாநிதியை கூட்டு வச்சான்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் கருணாநிதி தான். ஜெயலலிதாட்ட கூட்டு வச்சான்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் ஜெயலலிதா தான். எந்த அளவுக்கு ஜெயலலிதா? தானே புயல் வருதுங்க, தெரியுதா? சிரிக்கிறீங்க பாருங்க. தானே புயலில் எல்லாம் நாசமாக போய் கிடக்கிறது. இது ஜெயலலிதாவோட கூட்டணி வச்ச தலைவர் என்ன செய்கிறாரு? சட்டசபையில் சொல்கிறாரு, மக்கள்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் வந்தது, அதுக்கு செஞ்ச நிவாரணத்தை பார்த்துவிட்டு நாட்டு மக்கள் அத்தனை பேர் நம்ம ஊருக்கு தானே புயல் வராதா, நம்ம ஊருக்கு எப்போ வருண்டு ஏங்குறாங்க. இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நீங்களே ஏங்கனீங்களா? இப்போ நெருப்புயர்லாம் ஏங்கனீங்களான்னு இல்லையா? சரி, இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் இப்படிலாமா நாங்கள் இருந்தோம்? இந்த சந்தர்ப்பவாத கூத்தாடிகளெல்லாம் ஒன்றுபட முடியாது. நாம் அந்த தௌஹீத் ஜமாத் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அதில் தான் மானத்தோடையும் மரியாதையும் வாழ முடியும் என்று விளங்கிக்கிறேன்னு. அதனால் அந்த ஒற்றுமை கோஷங்கிறது பொய்ங்கிறது விளங்கிக்கிறங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் போக வேண்டாம் என்று சொல்றீங்க. அதை கேட்டு அந்த கருத்து சரின்னு என்று பட்டதுனால தர்காக்களுக்கு போறதில்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னையும் பொறுத்தவரை. ஆனால் குர்ஆன் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இடர்பாடுகளாக இருக்கு. சந்தேகத்தை நிறுத்தி பெற்றதுக்கு தான் ஓகே. அத்தியாயம் 9 சூரத்துல் தௌபா, அதுல ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போரிடுதல் தடை செய்யப்பட்ட மாதங்கள் சென்று விட்டால் முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள், அவர்களை பிடியுங்கள், முற்றுகையிடுங்கள், அவர்கள் நடமாடும் பாதைகளை எல்லாம் அவர்களுக்காக நீங்கள் நோட்டமிட்டவர்களாக உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அத்தியாயம் 8 முந்தின அத்தியாயத்தில் காஃபிர்களின், அதாவது எதிரிகளின் கழுத்துக்கு மேல் வெட்டுங்கள், அவர்களிலிருந்து ஒவ்வொரு கணுவையும் வெட்டுங்கள். இவ்வளவு ஒரு தீவிரமாக ஒரு கருத்து குர்ஆன் ஷரீஃப்ல வரப்பட்டிருக்கு. தீவிரவாதம் டிஎன்டிஜேக்கு உகந்ததல்ல. பல கருத்துக்களை டிவிகள்லாம் நான் கேட்டிருக்கேன், உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன். தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. குர்ஆன் ஷரீஃப் படை நடக்கிற நம்ம இவ்வளவு தீவிரவாதமா பேசப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை கொண்டு ஏன் தீவிரமாக செயல்படக்கூடாது? குர்ஆன்ல வந்து இப்போ தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்டாக இருக்கு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாக இருக்கின்றன. உதாரணமாக குர்ஆன்ல 2 வசனங்களை அவங்க சொல்லி காட்டி அவங்கள வந்து முஷ்ரிக்கீன்களை, இணை கற்பிக்கக்கூடியவர்களை அவங்களுக்காக காத்திருங்கள், கண்ட இடத்துல வெட்டுங்கள், கழுத்துக்கு மேலே வெட்டுங்கள் என்றெல்லாம் குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கிறது. ஆனால் தௌஹீத் ஜமாத் வந்து தீவிரவாதத்துக்கு இடமில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் குர்ஆன்ல என்ன இருக்கிறது? எதிரிகளை எல்லாம் வெட்டுங்க கொள்ளுங்கன்னு வசனங்கள்லாம் இருக்கிறது. அப்போ இது எப்படி இது சரியாக வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது இதை வந்து கரெக்டாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வசனங்களை வைத்து கொண்டு தான் நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் கூட என்ன செய்கிறாங்க, தீவிரவாத செயலுக்கு வந்து பெரிய ஒரு
ஜிஹாது என்ற ஒரு முத்திரையை குத்தி அதை நியாயப்படுத்துகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கட்டளைகள் இருக்கிறது. ஒரு கட்டளை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்பட்ட கட்டளை. இன்னொரு கட்டளை ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்துக்கு போடக்கூடிய கட்டளை. ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டளைங்கிறது தனி, அரசாங்கத்தினுடைய கட்டளை தனி. இப்போ ஒரு மனிதர் திருடி விட்டார்னு வைங்க, ஆணோ பெண்ணோ திருடி விட்டார்கள், அவங்களுடைய கையை வெட்டணும். இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள கட்டளையா? இல்லை. திருடனை பார்த்து நம்ம போய் கையை வெட்ட முடியுமா? இது நம்ம செய்கிற வேலை கிடையாது, குர்ஆன்ல தான் இருக்குது. இது யாருடைய வேலை? இதை ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் இருந்தால் அவங்க அந்த குற்றவாளிக்கு நம்ம பிடிச்சி கொடுக்கணும். அவங்க விசாரித்து முறைப்படி அவன் திருடினது நிரூபிக்கப்படுமையானால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? திருடுனா கையை வெட்டும்பாங்க. நம்ம போய் வெட்டிட்டு வந்துட முடியாது. விபச்சாரத்திற்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு இருக்கிறது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விபச்சாரம் நடக்கிறது, நீங்கள் மரண தண்டனை கொடுத்துட முடியுமா? முடியாது. முஸ்லீம் நாட்டிலே அப்படி நடக்கிறது, அப்படி கொடுத்துட முடியுமா? சஹாபாக்கள் காலத்திலேயே நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒவ்வொரு சஹாபியும் போய் அதை கொடுத்தாரா? அதை யார் தீர்ப்பளிக்கணும்? அந்த ஜனாதிபதி தலைவராக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாரு? விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு லாட்ஜாக அருவாளத்துக்கிட்டு போய் லாட்ஜில் இந்த மாதிரி நிற்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறவங்க வெட்டிட்டு வந்துட முடியுமா? இதெல்லாம் யாருக்குரிய கட்டளை? கவர்மெண்ட்டுக்குரிய கட்டளை. இஸ்லாமிய அரசு அமைந்து விட்டால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை என்று சிலது இருக்கிறது. அந்த கட்டளை யார் தான் செய்யணும்? அரசாங்கம் தான் செய்யணும். அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டளை என்னன்னு கேட்டால், தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். குடிமக்களுக்கு எதிராக ஒருத்தன் போர் செஞ்சு வர்றான்னு வைங்க, அப்போ ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன? திருப்பி அடிக்கிறது தான் அவனுடைய கடமை. இப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியா மேலே படையெடுத்து வந்தால் இந்தியாவுடைய பிரதமர் என்ன சொல்லுவார்? விடாத வெட்டு, கண்ட துண்டம் ஆக்கு, தகர்த்து எரி, முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமாபாத் வரைக்கும் ஊடுருவி உள்ளே போன்னு தானே சொல்லுவார். வெட்டுன்னு சொல்லுவாரா அல்லது மாலை போட்டுன்னு சொல்லுவாரா? அப்போ ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்காரங்க படை திரட்டி வரும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பணிஞ்சிராம, கோழைத்தனமாகி விடாமல், சரணடைந்து விடாமல், பெண்களையும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் அப்பாவிகளையும் பொதுமக்களையும் சிவிலியன்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய படைகளுக்கு இப்படித்தான் உத்தரவு போட வேண்டும். எப்படி போட வேண்டும்? அவர்களை கண்ட இடத்துல வெட்டுங்க. யுத்தம்னு வந்துட்டா யுத்தம் தான், போர்னா போர் தான். இதை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் காட்டக்கூடிய அந்த வசனங்கள்லாம் எடுத்து முன்னாடி படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது போரை பற்றி தான் சொல்லுது. அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காத்தில் உள்ளதீன காத்தில் உனக்கும், உங்களோடு போருக்கு வர்றாங்களே அவங்களோடு போர் செய்யுங்கள். விழா தாத்தது, வரம மீறிடாதீங்க. சண்டைக்குன்னு வந்தா அப்போ வெட்டாமல் என்ன பண்ணுவாங்க? யார் வெட்டாமல் இருப்பா? எந்த நாடு வெட்டாமல் இருக்கும்? எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்நிய நாட்டவர்கள் படை திரட்டி வந்தார்களேயானால் அப்போ என்ன கட்டளை தான் போடுவாங்க? இதான் போடுவாங்க. ஏத்து நெல்லுங்க, தைரியமாக இருங்க. பிரதமர் வானொலியில் உரை நிகழ்த்துவார், ஜனாதிபதி பேசுவார், படை வீரர்களுக்கு அவங்கள உத்வேகப்படுத்துவார். நீங்கள் கோலை ஆயிராதீங்க, அதை செய்யுங்க அதை செய்யுங்க ஆர்வம் மூட்டுவார். இதெல்லாம் யார் செய்வா? ஒரு கவர்மெண்ட் செய்யும். அப்போ குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 விதமான நிலையில் அல்லாஹ் வச்சிருந்தான். அதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறணும். ஒன்று மனிதர் என்கிற முறையில், ஒரு அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டால் அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. நபிகள் நாயகம் வெறும் மத குருவா மட்டும் இல்லை, அவங்க தான் அந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி. மத குருவாகவும் இருக்கிறாங்க, அவங்க தான் அதிபராகவும் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறாங்க. அப்போ சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை எதிர்த்து யுத்தத்திற்கு வருவார்களேயானால் அப்போ என்ன உத்தரவு அவங்க போடணும்? தன்னுடைய படை வீரர்களுக்கு என்ன கட்டளை இடணும்? அந்த கட்டளை தான் அது. குர்ஆனில் போர் செய்ய சொல்லி வருகிற எல்லா கட்டளைகளும் ஆட்சியாளர்களுக்கு உள்ள கட்டளையே தவிர பொதுமக்களுக்கு உரிய கட்டளை இல்லை. உங்களை ஒரு கலவரம் வருதுன்னு நீங்களா ஆயுதம் தயாரிக்கிறது, நீங்களா ஒரு படை திரட்டுவது, நீங்களா போயிட்டு வம்பு வளர்க்குறது,
இது இது வந்து இஸ்லாம் அனுமதிக்குதா? அப்போ திருடினா நீங்களா கையை வெட்டிடுவீங்களா? கொலை செஞ்சால் நீங்களே கொலைக்கு கொலைன்னு வந்து மரண தண்டனை கொடுத்துட முடியுமா? அது முடியாது. இஸ்லாமிய அரசாங்கமே இருந்தால் கூட அதில் வந்து முஸ்லீம்கள் இதை கையில் எடுத்துட முடியுமா? முடியாது. அரசாங்கம் தான் அதை செய்யணும். அரசாங்கம் தான் அந்த முடிவை சொல்லணும். அப்போ அரசாங்கத்திற்கு போடப்பட்ட கட்டளைகளை தான் சில பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாம் தீவிரவாதத்தை வெட்ட சொல்லுது. யாரை வெட்ட சொல்லுது? எங்கே வெட்ட சொல்லுது? போர்க்களத்தில் எவன் வெட்ட வேணான்னு சொன்னான்? போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு வெட்ட வேணான்னு சொன்னால் அவனை மாதிரி கேடு கட்ட கிறுக்க எவனா இருப்பானா? போர்க்களத்தில் போய்கிட்டு வெட்டுன்னு தான் உத்தரவு போடணுமா? போர்க்களம் வெட்ட அறிவெல்லாம் எடுக்காதீங்க, கை கீழே வைங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத. நம்மளை அழிச்சிக்கிறேன்னு அர்த்தமாயிரும். எந்த மதத்தில் இந்த மாதிரி போர் நடக்கலை? ராமாயணம் நடந்திருக்குது, போர் தான். ராமரும் ஆயுதம் தூக்க தான் செஞ்சார், கிருஷ்ணரும் ஆயுதம் தூக்க தான் செஞ்சார். அதுவும் மகாபாரதமும் போர் தானே. யார் போருக்கு வரல? நல்லவர்களை எதிர்த்து அவங்களுடைய ஆட்சியை எதிர்த்து கெட்டவங்க வந்தார்களே, ஆனால் அவங்கள தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி ஆயுதம் தூக்கத்தான் வேணும். அவன் நம்மளை வெட்டாமல் இருக்கிறாருன்னா நம்மளை அவனை வெட்டத்தான் வேணும். இது ஒரு அரசாங்கத்தின் அப்போ இது இராணுவம் எதுக்கு வச்சுருக்கிறாங்க? இராணுவமே உள்நாட்டு மக்களுக்காக வச்சுருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா இராணுவமும் எதுக்கு வச்சுக்கிறான்? வெளிநாட்டுக்காரனை வெட்டுறதுக்கு தான் வச்சுருக்கிறான். போலீஸ் தான் உள்நாட்டுக்கு வச்சுருக்கிறான். இராணுவம் பூரா எதுக்கு வச்சுருக்கிறான்? அந்நிய நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்தால் அவனை போய் கொள்றதுக்கு தானே வச்சுருக்கிறான். வெட்டுனா என்ன, பீரங்கில சுட்டா என்ன, விமானத்திலேருந்து குண்டுகளை போட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே. இது இல்லாத இராணுவம் எங்கே இருக்குது? குண்டு போடு, பீரங்கியால் தாக்கு. அப்போ இதை வந்து நம்ம என்ன, குரானை வந்து அந்த முன்பின் தொடரில் இருந்து படித்து கொண்டு வந்தோமே. ஆனால் அப்போ என்ன வந்துடுறேன், இது வந்து ஒரு யுத்தத்திற்கு உள்ள ஒரு பிரகடனம், போர்க்களத்தில் செய்யப்படுகிற பிரகடனம். போர்க்களத்தில் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் மார்க்கம் சொல்லு, வரம்பு மீறாதீங்கன்னு சொல்லுது. சண்டைக்கு வந்தால் தான் சண்டையே தவிர சண்டைக்கு வரலன்னா அவனோட பக்கத்து நாடுன்னு சண்டைக்கு போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு நெறிமுறையை இஸ்லாம் சொல்றதுனால குரானில் உள்ள எல்லாமே வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு உள்ளது தான். அது யாருக்கு சொல்லப்படுதுன்னு பார்த்துக்கணும். சொல்லப்படுறவன் தான் அதை கடைப்பிடிக்கணுமே தவிர அரசாங்கத்துக்கு சொன்னது போயிட்டு தனிநபர் கையில் எடுக்க முடியுமா? அதை புரிந்து கொண்டு வித்தியாசப்படுத்தி 99% வந்து அனைவருக்கும் உள்ளதாக இருந்தாலும் 1% கவர்மெண்ட்டுக்கு உள்ளது இருக்கிறது. 1% சட்டங்கள் வந்து அரசாங்கம் தான் செய்யணும். அந்த அரசாங்கம் செய்கிற விஷயங்களை பிரித்தறிந்து அதை அரசாங்கத்தில் விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய விதத்தை பிரித்தறிந்து நம்ம செய்யணும். இப்படின்னா ஒரு குழப்பம் வராது. Allah